வியூவர்ஸ். செங்குந்தர் மாரியம்மன் டெம்பிளில் வந்துட்டு சாமிங்களோட நிறைய அவதாரங்களை வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆடி மாதம்னாவே எல்லா அம்மன் கோயில்களையும் பயங்கர விசேஷமாக இருக்கும். அந்த மாதிரி சேலமில் எல்லா மாரியம்மன் கோயிலுமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு சேலம் செங்குந்தர் மாரியம்மன் கோயிலில் வந்துட்டு எல்லா சாமிங்களோட அவதாரங்களையுமே வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஆடி மாதத்தின் சிறப்பு அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுவும் பாருங்கள். ஆடி மாதம் ஏன் வந்தது அப்படின்ற வீடியோ. எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே விநாயகரை வழிபட்டுட்டு தான் செய்வாங்க. விநாயகரை வந்துட்டு மஞ்சளில் பிடிச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த இதுலேயுமே வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே விநாயகரை தான் வச்சுருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நிறைய சாமிங்களோட அவதாரங்களையும் வச்சுருந்தாங்க. அதில் இது வந்து கருப்பனார், பார்க்க சூப்பராக இருந்தது. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வந்தது சொர்க்கவாசல் திறப்பு. சிவன் வந்து ஒரு வாட்டி மதுரைக்கு போனப்போ மீனாட்சியை பார்த்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணார். அந்த இதை தான் வந்துட்டு மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை மாதம் வந்து மதுரை கோயிலில் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த திருமணம் நடக்கிறப்ப பக்தர்கள் எல்லாருமே வந்துட்டு கோல்டன் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாருமே கல்யாணத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வச்சுருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்தது. இது வந்துட்டு பெருமாளோட அவதாரம் வச்சுருந்தாங்க. இது சூப்பராக இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லா அவதாரத்தையுமே அப்படியே வச்சுருந்தாங்க, பெருமாளோட அவதாரத்தை. அதுவும் சூப்பராக இருந்தது. அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மியும் அடுத்து வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பு. அதாவது ஏகாதேசி அன்னைக்கு வந்துட்டு சொர்க்கவாசல் வந்து எல்லா விஷ்ணு கோயில்லையுமே வந்துட்டு செய்வாங்க. பக்தர்கள் எல்லாமே ஃபுல் நைட் வந்துட்டு விரதம் இருந்து விஷ்ணுவை பார்த்துட்டு தான் வந்துட்டு சாப்பிடுவாங்க. ஏன் ஏகாதேசி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத யுகத்தில் முரன்ற ஒரு அசுரன் இருந்தான். அவர் வந்துட்டு எல்லா தேவர்களையுமே வந்துட்டு ரொம்ப துன்புறுத்தினார். அதனால எல்லா தேவர்களும் சேர்ந்து விஷ்ணு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி முரன்ற அசுரன் வந்துட்டு எங்களை ரொம்ப துன்புறுத்துறாருன்னு சொல்லி அவர்கிட்ட போரிடணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதனால விஷ்ணு வந்துட்டு முரனோட எல்லா படைகளையுமே அழிச்சிட்டாரு. முரனை மட்டும் மன்னிச்சு விட்டார். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகையில் போய் படுத்திருந்தார் மகாவிஷ்ணு. அப்போ முரன் வந்துட்டு வாளை எடுத்துட்டு அவரை வெட்ட வந்தார், அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினச்சி. அப்போ மகாவிஷ்ணுவிலேருந்து ஒரு பெண் வெளிப்பட்டு அந்த முரனை வந்துட்டு போருக்கு அழைச்சாங்க. ஆனால் அந்த முரண் வந்துட்டு ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு கொல்ல ட்ரை பண்ணப்போ அந்த அழகான பெண் வந்துட்டு ஒரு ஒலி எழுப்புனாங்க. அந்த ஒளியில் வந்துட்டு அந்த முரன்ற அசுரன் வந்து ஃபுல்லாக சாம்பல் ஆயிட்டார். அதனால மகாவிஷ்ணு வந்துட்டு அந்த பொண்ணுக்காக ஏகாதேசி அப்படின்ற இதை வந்துட்டு செலிப்ரேட் முன்ன வந்துட்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்தாரு. அந்த நாளில் தான் திறந்து மகாவிஷ்ணுவை வழிபடுறோம். அதுவும் நல்லா இருந்தது பார்க்க. இதான் விஷ்ணு வந்துட்டு சொர்க்கவாசல் திறந்து வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்கவே. அதே மாதிரி தான் முருகனும் விநாயகரும் அவங்க அம்மா அப்பாவை சுற்றி ஞானப்பழம் கேட்டதையும் வச்சுருந்தாங்க. முருகன் வந்துட்டு உலகத்தை சுற்றுற மாதிரியும் ஞானப்பழம் கேட்ட மாதிரியும் வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது பார்க்க. செங்குந்தர் மாரியம்மனையும் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க சூப்பராக இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக எல்லா அவதாரத்தையுமே வச்சுருந்தாங்க. இதான் வந்துட்டு சிவன் பார்வதியை விநாயகர் முருகன் சுற்றி வென்று நாலம்பழம் கேட்டதையும் வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆடி மாதம்னாவே பயங்கர சிறப்பு தான். அதுவும் சாமிங்களுக்கு பயங்கர சிறப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.